இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா வங்கதேசத்துக்கு எதிரான டி20 போட்டிக்கு தயாராகும் விதமாக ரெட் பாலில் பயிற்சியை தொடங்கியிருப்பது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. டி20 உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு நடைபெற்ற டி20 போட்டிகளில் குறிப்பாக ஸ்ரீலங்காவுக்கு எதிரான தொடரில் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக செயல்படவில்லை, அதாவது வீரராக மட்டுமே செயல்பட்டார். இதற்கு காரணம் அவருடைய ஃபிட்னஸ் தான். எனவே தற்பொழுது அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கம்பேக் கொடுக்க உள்ளாரா என்பது சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. அதாவது இந்திய அணி எதிர்வரும் காலங்களில் 10 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது. அது மட்டுமல்லாமல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டியில் கடந்த முறை இந்தியா தோல்வியடைந்த நிலையில் இம்முறை வெல்ல நிச்சயம் முனைப்பு காட்டும். எனவே இந்த ஐசிசி போட்டியும் இங்கிலாந்து மண்ணில் நடைபெற இருக்கும் பட்சத்தில் பாண்டியாவுடன் ஒரு ஸ்பின்னரை கட்டமைக்க முடியும். எனவே பாண்டியா டெஸ்ட் போட்டிகளில் கம்பேக் கொடுத்தால் அது இந்திய அணிக்கு வரவேற்கக்கூடிய செயலாக மட்டுமே இருக்கிறது. அவர் கடைசியாக 2018ஆம் ஆண்டு தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடி இருந்தார். பின்னர் அடிக்கடி காயம் ஏற்படும் என்பதால் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தார். எனவே மீண்டும் ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு திரும்பினால் பாண்டியா ரஞ்சி டிராபியில் விளையாடி அவரது உடற்தகுதியை நிரூபிக்க நேரிடவும் வாய்ப்பு இருக்கிறது.